ஆரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை யூதாயை நித்யமங்கலம் சுரச்சிட்ட மாளிகா பந்த பந்த விஷ்ணுவே விஷ்ணுஜித்த தனுஜாயை யூதாயை நித்யமங்கலம். ஆண்டாள் மாலை போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆண்டாள் மாலை கிளி வஸ்திரம் சித்ரா பௌர்ணமி என்று அழகர் ஆற்றுல இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டாள் மாலையை சாத்தி தான் அழகர் ஆற்றுல இருக்கிறார். அதே மாதிரி அன்னைக்கு கட்டி உடுத்து கலந்த பீதகவாளை அவருடைய சேஷ வஸ்திரம் அவருடைய ஏகாந்த கயிறு எல்லாமே அவருடைய உடுத்து கலந்து கையோட நமக்கு தாயார் பிரசாதம் வாங்கின உடனே எதிர் சீராக இந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருவா. இந்த வஸ்திரத்தை கொடுத்ததை நம்ம ஆற்றுல வச்சு அழகருடைய பாசுரத்தை சேமித்து எல்லாருக்கும் கோஷ்டிக்கு பிரசாதம் கொடுத்து இந்த வஸ்திரம் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தாயார் ஊஞ்சலில் ஏழை பண்ணி இந்த வஸ்திரத்தை வந்து கொண்டாட்டமெல்லாம் சேமித்து இந்த வஸ்திரத்தை வந்து அழகர் வஸ்திரம் சாத்துபடியாக போகுது சாயந்தரம் 6 மணிக்கு. இந்த தடவை வஸ்திரம் ஆண்டாள் பச்சை வஸ்திரம் கொடுத்துருக்கார், அழகர் வந்து பச்சை வஸ்திரம் கொடுத்துருக்கார், தாயார் வந்து மெரூன் கலர் வஸ்திரம் கொடுத்துருக்கார், அழகர் பச்சை வஸ்திரம் கொடுத்துருக்கார். எல்லாரும் நாடும் வீடும் எல்லாம் சிறப்பாக இருக்கும். கட்டின்னு வந்த ஏகாந்த பெயர் பட்டு ஏகாந்தம்னு பேர். இதுதான் தாயாருக்கு எங்கள் புறப்பாடு அப்போ சமர்ப்பிக்கிறது. ஏகாந்தம்னா பட்டுக்கயிறுன்னு அர்த்தம். சாயங்காலம் ஆண்டாள் கோயிலுக்குள்ளே நுழையும் போது முதல் மேலே இருக்கிற கருடனை சேவிச்சுட்டு உள்ளே நுழையிறோம். அழகர் கோவில் பட்டு சாத்த சுத்தமாக இருக்கா அனுபவிப்போம். உங்களோட சரி என்னோட சரி உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்ன கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே உயிரின்னமம் பொல்லாதொழுக்கும் அழுக்குடம்பு மின்னின் அணீர் மைனியா புறாமே உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அழகிய பெருமாள் பெருமாள்லாம் பெருமாள் கஸ்தூரி நாமழகிய பெருமாள் பல்லாண்டு வாழி வட்டபிரான் பரவும் பெருமாள் சுவாமி இந்த ஆளிலை திருவதரவழு நாச்சியார் வைத்த வடகத்தார் அலங்கார நாச்சியார் அன்னங்கள் வந்து மன்னடகற்கும் நாச்சியார் வடபத்திர சயனர் மேல் மையல் கொண்ட நாச்சியார் மார்கழி நீராடி உயர்வாழ்வு பெறும் நாச்சியார் சுவாமி இந்த திருவாளூர் சுந்தரத்தோடையான் சாட்சி அனுப்ப பரிவட்டம் கொண்டு கோயில் பரிசனங்கள் அனைத்து பத்தும் இடை கொண்டு காத்திருக்கிறார்கள். திருவுள்ளத்துக்கு பாங்கானவர்கள் நிலைப்பாடு ராமானுஜமுடையார் நிலைப்பாடு சீகாரிய கணக்கு திருமாலஞ்சோளமலை சுந்தரத்தோடையான் சாற்றி அனுப்பிய பரிவட்டம் சாத்திக் கொள்ள திருவுள்ளமாகிறார்.
இருக்கு ஒரு இது கூட அப்படி இருக்கு அவ்வளோதான். சரி தனியா சார் கொஞ்சம் அப்படியே கூட மதுரையில் இருக்கிற கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது தாயார் சூடி கிளஞ்ச மாலையை சாத்தின்னு தான் ஆற்றுல இறங்குறார். தாயாருக்கு எதிர்ச்சீர் கொடுத்து விட்டது இது எல்லாத்தையுமே சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இவள் நின்று பேசுகிற தெய்வம், பக்கத்தில் நம்ம நின்று பேசுகிற தெய்வம். இதோ அந்த பட்டுக்கயிறு ஏகாந்தத்தை சேவிக்கிறோம். நின்று பேசுகிற தெய்வம், நீ என்ன கேட்டாலும் நின்று பதில் சொல்லுவாய். இன்றைக்கி எனக்கு அவள் கொடுத்த அனுபவத்தை சொன்னேன்னா இவளுக்கு ஒரு வேலையில் டெய்லி ஒரு கதையை தூக்கின்னு வரான்னு சொல்லுவேள். இதை மட்டும் சொல்கிறேன், சத்தியமாக நம்புங்கோ, நின்று பேசுவா. நேரில் நின்று பேசுகிற தெய்வம் என் கோதையை தவிர வேறு யாரும் இல்லை, நம்புங்கோ. ஆண்டாள் அனுகிரகத்தில் கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய்.